நேத்து உன் நினப்பு வேற, இன்னைக்கு நீ பக்குவமா ஆகணும் தம்பி. ஒத்தையா ரெட்டையா போடுற வாழ்க்கையில் நோக்கமும் முக்கிய தம்பி. இத்தையும் அத்தையும் கேட்டுதான் என்னைக்கும் ஓட்டுற வண்டிய தம்பி. சொடல சொடல. நேத்து உன் நினப்பு வேற, இன்னைக்கு நீ பக்குவமா ஆகணும் தம்பி. ஒத்தையா ரெட்டையா போடுற வாழ்க்கையில் நோக்கமும் முக்கிய தம்பி. இத்தையும் அத்தையும் கேட்டுதான் என்னைக்கும் ஓட்டுற வண்டிய தம்பி. சொடல சொடல. வந்திருக்கவங்க எல்லாரும் ராஜபாளையத்து மக்கள் தானே? இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ராஜபாளையத்தில் உங்களுக்காக மியூசிக் வாசிக்க போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு. எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியராக கேட்குதா? சரி, அப்போ நான் பாடுறதும் கேட்கும். நிறைய பேர் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் நான் நிறைய இடத்துல போய் மியூசிக் வாசித்து எல்லாரையும் வந்து படத்துக்கு கூப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல. அண்டு இந்த படம் வந்து ராஜபாளையத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். அது ஏன் எவ்வளோ பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஹீரோன்றாங்க நிறைய பேர். ரவி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அது பண்ண செந்தூர் பாண்டியன் அவர்கள் வந்து நம்ம ராஜபாளையத்தை சேர்ந்த செந்தூர் பாண்டியன். இதுக்கப்புறமும் இன்னும் இந்த படத்தில் வந்து செந்தூர் பாண்டியனை தவிர பிரீத்தி கரன் அப்படின்ற ஒரு ஆக்டர் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, அரசிங்கிற ரோல். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு படம். நிறைய இளைஞர்கள் பட்டாளம் நிறைந்த ஒரு படம் இது. நீங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இங்கே எதுவும் நிறைய வேறு பாட்டு கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? லைஃப் ஆஃப் ராம்.
நான் நடப்பேன். ஏதோ ஏதும் வெகுதே, ஆழம் தருதே. யாருப்பா இந்த புஷ்வானம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். நீ கவிதைகளா? கண்டிப்பாக பாடுறேன். சரி, இங்கே வந்துருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் படத்தை பார்த்து தான் போறீங்க. என்ன ஏமாத்தக்கூடாது. சரி சரி, இங்கே வந்து உங்களுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நண்பன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பைக் வச்சுருப்பான். அவன் பைக்கை வந்து ஓசியில் எடுத்துட்டு ஊர் சுற்றுறது எவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்க? கைது பண்ணுவோம் பசங்க. சரி, ஓகே. அப்புறம் பைக்கை ஓசியை கொடுக்குற நண்பர்கள் யாருக்கா இருக்கீங்க? கைது பண்ணுங்க. ஓகேப்பா, நீங்களாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இது அதான் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப சென்ட்ரல் கேரக்டர், அதாவது இந்த படத்துடைய முக்கியமான கதாபாத்திரம் வந்து அரசி அப்படின்ற ஒரு பெண் கதாபாத்திரம் தான். நீங்கள் இந்த படத்தை பாருங்க. நான் நிறைய படத்தை பற்றி சொல்ல விரும்பல. இருந்தாலும் இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற கமர்ஷியல் படங்களில் வந்த ஆக்ஷனோ சண்டையோ வெட்டு குத்து எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம். உங்களுக்கு ஒரு ரொம்ப புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஏன்னா இப்போது என்னுடைய பாடல்களுக்கும் என்னுடைய வாய்ஸுக்கும் நீங்கள் வந்து ஃபேன்ஸாக இருக்கீங்களோ, இந்த படத்துக்கு நான் ஒரு ஃபேன். இந்த படத்தில் இருக்கிற நடிகர்கள் முக்கியமாக செந்தில் பாண்டியன், இந்த படத்தில் காந்திங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கிற சுரேஷ் மதியார் அவங்களுக்கு நான் பெரிய ஃபேனு. இந்த படம் வந்து நல்ல பெயர் வாங்க வேண்டிய பிள்ளைங்களை வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் கிட்டையும் நிறைய பத்திரிகைகளையும் நல்ல நல்ல பேர் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க எல்லாருமே. எங்களுக்கு வந்து எங்களுடைய ரொம்ப பெரிய ஆசை, சிறிய ஆசைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய ஆசை என்னன்னா இந்த மாதிரி ஊர்களில் வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை சிறிய ஊர்களில் இந்த படத்தை பார்ப்போம். ஏன்னா இந்த படம் வந்து மதுரை டு பூம்புகார் நடக்கிற ஒரு ட்ராவல் பண்ணுற படம். ஸோ எங்களுக்கு வந்து ராஜபாளையத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்றது ரொம்ப ஆசை. மறுபடியும் வந்து பாலாஜி தேட்டருக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து அந்த எடுத்து இந்த படம் வந்து அவங்க 2 வருஷம் ஓட்டணும்னா நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய மலையாள படங்கள் வந்து நம்ம எல்லாருமே நிறைய பார்க்குறோம், தேட்டரில் பார்க்குறோம். ரொம்ப நல்லாவும் இருக்குது அந்த படங்கள். அதனால் மக்கள் தேட்டருக்கு வர விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஒரு கதையை மதுரையில் நடக்கிற ஒரு கதையை வந்து ரொம்ப அழகாக என்னுடைய நண்பர்கள் வந்து படம் பிடிச்சிருக்காரு. அதை வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், தமிழர்களை நாம் சப்போர்ட் பண்ணணுன்ற ஆசை எனக்கு. நான் தமிழ்நாட்டில் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக ஸோ நீங்க அப்புறமா எங்கள் ஊருக்கு நாங்கள் மட்டும் இல்லை, திருச்சிக்காக மட்டும் இல்லை, இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் அவரோட டேரக்டர் வந்து கூப்பிட்றாங்க. நீ கனவுகளா கயலிலே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடுமே தண்ணீர் கமலம்
மழையோடு நனையும் புதுப்பாடல் நீதான் அடியே அடியே காற்றோடு பரவும் உன் வாசம் தினமும் புது போதை தானே சிலையே அழகே ரெடியா 1 2 3 4 எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கொண்டாட வேண்டிய படம். நான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அப்படின்றதுனால நான் சொல்லலை. பட் உண்மையிலே இது நம்ம ஊரில் ரொம்ப கொண்டாட வேண்டிய படம் நான் நினைக்கிறேன். என்னையும் என்னுடைய பாடல்களையும் நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்களோ நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்தையும் நீங்கள் கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம தமிழில் இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் எடுத்த படங்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ் ஃபேஸஸ் நடிக்கிற படங்களையும் நம்ம பார்த்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி தேட்டர்களுக்கு மக்கள் நிறைய வருவாங்க. தேட்டர்களுக்கு நிறைய மக்கள் வந்தால் இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நம்ம ஊரில் தமிழர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய நீங்கள் இவ்வளோ பேர் இங்கே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன பாட்டு சொல்லுங்கள்? விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். இங்கே எவ்வளோ பேர் வந்துருக்கனால இந்த படம் வந்து 18
வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டுமே பார்க்க வேண்டிய படம். அது ஒரு அடல்ட் ரேட்டட் படம். இதை நான் ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா, அதனால இந்த படத்தில் வந்து எந்த ரத்தம் தெரிகிறதோ வயலன்ஸோ எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. பட் இந்த சப்ஜெக்ட் வந்து உண்மையிலே நம்மளுடைய இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதுனால தான் இந்த படத்தை நான் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த நல்ல பேரை வாங்குறதுக்கு ப்ரொடியூசர் மட்டும் நான் இல்லை, இந்த படத்துக்கு இசையை நான் தான் வச்சுருக்கேன். அதனால இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ யாராவது குழந்தைகள் யாராவது கூட்டு வந்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க உள்ளே இருக்க வேண்டாம். இது வந்து 18 வயசு மேலே இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்காக கடைசியாக அவள் நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லாம் அவள் பாருங்க, அப்படியே படத்துக்குள்ள இறங்குவோமா? ரெடியா ரெடியா எல்லாம் அப்பா கலங்காத கலங்காத நீ உணர்ந்துக்குற இருளாத வெளியாத நாளும் இங்கு இல்லை. ரொம்ப பக்கண்டா நிற்கிறே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாடம் உண்டாகும். எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து மேடைக்கு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க, இந்த முதலில் இந்த படத்தினுடைய இந்த படத்தில் என்னப்பா கண்ணம்மாவா தேனாக தேனாக வானூறுதோ. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் நான் வந்து இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்துக்க போகிறேன். ஆனால் இப்போ இல்லை, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்க போகிறீங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்காக இங்கேயே நான் வெயிட் பண்ண போகிறேன். இன்டர்வலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கேன் நான் பார்த்துக்கலாம். இல்லை, எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். எல்லோரும் வாங்க. முக்கியமாக செந்தூர் பாண்டியன் முதல்ல வாங்க. டேரக்டர் ராமன், இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் தான் பிரசாத் ராமன். அவர் மேடைக்கு வர முடியவில்லை. அவருடைய படமே மேடையில் ஓட போகிறதுனால செந்தூர் பாண்டியன் நம்ம ராஜபாளையத்து மண்ணின் மைந்தன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணாதான் இவர் இன்னும் நிறைய படத்தில் நடிக்க முடியும், இன்னும் பெரிய ஹீரோ ஆக முடியும். அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் காந்தி அப்படின்ற கேரக்டர் பண்ண சுரேஷ் மதியழகன் இதெல்லாம் இருக்கிறாங்க. அவர் மேடைக்கு வரவும் பார்த்துக்கங்க. இவங்க 2 பேரையும் இன்டர்வலில் பார்த்தா அடிக்காதீங்க. அதான் இந்த படம் நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னான ரொம்ப ஜாலியான ஒரு படம். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற படம் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நல்ல படங்களை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும்ட்டு மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர நான் இந்த படத்தை பற்றி எதுவும் ஜாஸ்தி பேச ஆசைப்படலை. ஏன்னா நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கேட்க நான் ஆசைப்பட்றேன். எல்லோரும் என்கிட்ட வந்து படம் முடிஞ்சோடனே எப்படி இருக்குன்னு படத்தை பற்றி சொல்லி நான் அதை கேட்டுட்டு உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதனால் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். எல்லோரும் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இந்த படத்தை நாங்கள் ராஜபாளையத்தில் ஸ்க்ரீன் பண்ணுறோம். நீங்கள் என்ன சொல்லி வருவீங்க உங்கள் மக்களுக்கு? எல்லாரும் படத்தை பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுக்கு
பண்ணியிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதுக்கு இவர் கேரண்டி, எல்லாருமே எங்கள் டீம் எல்லாருமே கேரண்டி. இல்லை ஃபோட்டோ எடுக்கிறது தான் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே கேரண்டி தான் கண்டிப்பாக. அவ்வளோ படத்தை என்ஜாய் பண்ணுங்க. அதே முதலே நான் சொன்ன மாதிரி குழந்தைகள் யாராவது இருந்தால் அவங்க இருக்க வேண்டாம். ஆமாம் 30 மணி நேரம் கழிச்சு கூட குழந்தைகள் உள்ள கொடுத்துருக்கோம். சரி, எனிவே உங்களுக்கு தெரியும் இது ஒரு அடல்ட் ரேட்டட் படம், அதனால் ஆனால் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. நான் இங்கேயே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய ரிவ்யூ கேட்கறதுக்கு.